ப்ரோ லோ டிவைஸ் வச்சுருந்தாலும் பரவாயில்ல ப்ரோ, நீ ரெகுலராக வீடியோ போடுற ப்ரோ, எப்படி ப்ரோ உன் ஃபோன்லாம் தாங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு ப்ரோ. ப்ரோ நீ கேட்டதுனால நான் சொல்கிறேன் ப்ரோ. கரெக்டாக 2022 நான் வந்து ஒரு 23 ஃபாலோவர்ஸ் தான் வச்சுருந்தேன். போயிட்டு ஒரு யூடியூபர் மேட்ச்சில் அவர் வந்து ப்ளே பண்ணியிருக்கிறாரு. நான் லைவில் போய் மெசேஜ் பண்ணுறேன் ப்ரோ, நானும் ஒரு 25 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கேன் ப்ரோ, நானும் உங்களை மாதிரி ஒரு யூடியூபர் ஆகணும், உங்கள் ஸ்குவாட்டில் வந்து நான் விளாட்றேன் ப்ரோ அப்படின்ட்டு நான் கேட்குறேன். அந்த லைவில் அப்போவே அவர் மெசேஜ் பண்ணுறார், டேய் நீலாம் யூடியூபராக என்னடா பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி மெசேஜ் பண்ணிட்டாரு. அந்த லைவில் இருக்கிறவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. எனக்கு அந்த இடத்துல ஒரு மாதிரி அசிங்கமாகிடுச்சு. சரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளில வந்துட்டேன். அந்த ஒரு ப்ரோக்காக தான் இந்த ஒரு வீடியோவே. வாழ்க்கை என்னதான் அடைச்சி வச்சாலும் அதுலேருந்து எழுந்து வர்றதும் எழுந்து வராததும் நம்ம கையில் தான் இருக்கு. உங்ககிட்ட யாருனா ஹெல்ப்புன்னு வந்து கேட்டாங்கன்னா ஒன்று பண்ண முடியும் இல்லை முடியாது, ரெண்டுத்தில் எதனா ஒன்று சொல்லிடணும். அதை விட்டு அவங்கள அசிங்கெல்லாம் பற்றக்கூடாது ப்ரோ. நான் அந்த இடத்துல எதுக்கு சரி ப்ரோன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் தெரியுமா? நான் வந்து தொடர்ந்து வீடியோ போட்டு என்னோடய பேர் வந்து MS ஸ்னூபின்ட்டு ஒரு நாள் வந்து வெளியே தெரிய வரும் பாரு, அப்போ அந்த ப்ரோ வந்து என்னோடய வீடியோ பார்ப்பார். அந்த ஒரு நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணினே இருக்கேன்.